உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் திருநாள் வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 6. இன்றைய மன்னா. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இன்றைக்கு கல்லறைகள், எத்தனையோ கல்லறை இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறை மட்டும்தான் திறந்த கல்லறையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் ஜெய கிறிஸ்துவாய் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தேவ தூதர்கள் அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார்கள். அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் போகிறார்கள், நறுமண தைலம் போடுவதற்காக சுகந்த வர்க்கமிடும்படியாக கடையிலே வாங்கி கொண்டு போகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். எவர்களென்னா மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி போறாங்க. அப்ப போகும்போதே பேசுறாங்க, எவன் நமக்காய் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான்னு சொல்லி. ஏன்னா அந்த கல் எப்படி இருந்ததாம், மிகவும் பெரிதாய் இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. இதுலயும் 4ஆம் வசனத்துல அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த கல் எப்படி தள்ளப்பட்டிருந்தது. யார் எனக்காய் புரட்டி தள்ளுவார்கள், யார் நமக்காய் புரட்டி தள்ளுவார்கள், அது புரட்டினாதானே உள்ள இறங்கி போய் நம்ம சுகந்த வர்க்கமிட முடியும் சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா என்ன நடந்தது, அது புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 27ஆம் அதிகாரத்துல அந்த கல் பத்திரப்படுத்தப்பட்ட கல், அந்த கல் முத்திரையிடப்பட்ட கல், அந்த கல் காவல் வைக்கப்பட்ட கல். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் அவங்க எல்லாம் போகும்போது பூமி மிகவும் அதிரத்தக்கதாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில இருக்கப்பட்ட எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், அது முத்திரையே இடப்பட்டிருந்தாலும், புரட்டி தள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவர் புரட்டி தள்ளும்படியாக வானத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்புவார். நாம் நம்பிக்கையோடு அந்த ஸ்திரீகள் போனார்கள், நாம் சுகந்த வர்க்கமிடும்படி போனார்கள். அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. ஆனாம் நீங்களும் நானும் மரித்த கிறிஸ்துவை அல்ல, உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை சுகந்த வர்க்கமிடும்படியாக நம்முடைய ஜபத்தின் மூலம், துதியின் மூலம், அவரை போற்றி துதிப்பதன் மூலமாக அது துதியெல்லாம் சுகந்த வாசனையாக அவர் முகர்ந்து கொள்ளும்படியாக நாம் செல்வோம். ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தை தேடும் பொழுது அவர் நமக்காக நம் முன் வைத்திருக்கிற எல்லா கற்களையும், கல்லையும், பெரிய கல்லா இருந்தாலும் சிறிய கல்லா இருந்தாலும் எல்லாவற்றையும் புரட்டி தள்ளுவார், பொறுக்கி போடுவார், எல்லா காரியத்தையும் நமக்காக செய்வார். உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நாள் மகிழ்ந்து களி கூறக்கூடிய நாள். நாம் மரித்த கடவுளை அல்ல, ஜீவனுள்ள கடவுளை நாம் ஆராதிக்கும். எனவே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, வந்து பாருங்கள் அவர் வைத்த இடத்தை என்று தூதர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சி அந்த பெண்களுக்கு இருக்கும். அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் எனக்கும் இருக்க ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, பாரது கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பார், அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, பக்தர் எவ்வளவாய் பாடிக்கிறான் பார், அதோ மூடின பெருங்கல் புருண்டு உருண்டு ஓடுது பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனை, போட்ட முத்திரையெல்லாம் செல்லுமா, அதெல்லாம் ஒன்றுமா நிலை நிற்காது. தேவ புத்திரர் சந்நிதி முன்னு பாடல் ஆசிரியர் பாடுகிறார்கள். ஆண்டவரே, எவ்வளவு அர்த்தமுள்ள பாடல்கள். என்ன ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய கல்லாய் இருந்தாலும் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் நீர் புரட்டி போடுகிற ஆண்டவர். ஏனென்றால் நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், என்றென்றும் எங்களோடு கூட இணை பிரியாமல் இருக்கின்ற ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை அனைவரும் காணும்படியாக, உணரும்படியாக, ருசிக்கும்படியாக உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் போற்றி துதித்து அந்த வாசனை சுகந்த வர்க்கமாய் உடைய சமூகத்திலே வர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.
நேற்றைய பதில் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானும் பர்னபாவும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 37 முதல் 39 வரை. இன்றைய கேள்விகள் 5 கேள்விகள் கேட்கப்படும். 5 கேள்விகளுக்கும் சரியான பதிலை எழுதவும். கடைசி கேள்விக்கு நீங்கள் முன்னும் பின்னும் வாசித்து பார்த்து பதில் கொடுக்கவும். இன்றைக்கான 5 கேள்விகள். எந்த ஊர் எதற்கு சமீபமாய் ஏறக்குறைய எவ்வளவு தூரத்தில் இருந்தது? 2. எது யாருக்கு வெளிப்பட்டது என்று எந்த தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது? 3. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்தவன் யார்? எதை எவ்வளவு அளவு கொண்டு வந்தான்? 4. யார் செசரியா பட்டணத்தை சேர்ந்தவன்? 5. இன்றைய கேள்வி, என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று யாரை பார்த்து சொன்னாள்? திரும்பவும் வாசிக்கிற கேள்விகள். எந்த ஊர் எதற்கு சமீபமாய் ஏறக்குறைய எவ்வளவு தூரத்தில் இருந்தது? எது யாருக்கு வெளிப்பட்டது என்று எந்த தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது? ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்தவன் யார்? எதை எவ்வளவு அளவு கொண்டு வந்தான்? யார் செசரியா பட்டணத்தை சேர்ந்தவன்? என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று யாரை பார்த்து சொன்னாள்?